லைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரைப்பட விமர்சனம் பார்க்க போறோம்னா, பாம் அப்படின்ற படத்தை தான் வந்து பார்க்க போறோங்க. இந்த பாம் படத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் வந்து நடிச்சிருக்காரு. இயக்குனர் வந்து பார்த்தோன்னா விஷால் வெங்கட் அவர்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா, பாம் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தோங்க அப்படின்னா, ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும் இந்த பாமோட ஒரு சில விஷயங்கள். ஆனால் நம்ம உண்மையிலே வந்து பார்க்கும்போது வேற என்ன வித்தியாசமாக சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது போகோ புருஷன் தான் வந்து அந்த படத்தில் உக்காண்ட்ருக்கிற மாதிரியே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த பாம் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஊரை வந்து சேர்க்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆதி காலத்தில் ஏதாவது பாம் போட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, நிகழ்காலத்தில் பாம் போடுற விஷயங்களை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தான் ரெண்டு ஊரும் வந்து ஒன்று சேருது. இதில் வந்து பார்த்தோன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற விஷயங்களை அந்த ஊர் பேரை வந்து பிரித்து அவங்க வந்து எப்படி ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து இயக்குனர் வந்து நேர்த்தியாக காமிச்சாலும் அப்படின்னாலும் உக்காந்துட்டு இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து படத்தை சரியாக ரசிக்கலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து நடிக்க வந்து முயற்சிருக்காரு. சரியான வந்து இந்த படத்தில் கதாபாத்திரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா காளி வெங்கட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா, குடிக்கிறது தான் அவருக்கு வேலை. காளி வெங்கட்டு குடிக்கிறார்ல, அவருடைய நண்பர் தான் வந்து பார்த்தோன்னா அர்ஜுன் தாஸ். அந்த அர்ஜுன் தாஸுக்கு அவர் குடிச்சிட்டு எங்கன்னா வீழ்ந்துட்டு இருப்பார். அவரை தூக்கிட்டு வர்றது தான் இவருக்கு பெரும்பாலும் வேலை. இவர் என்ன வேலை செய்கிறாரு, இவர் என்ன பேக்ரவுண்டு அப்படின்ற எந்த விஷயங்களையும் வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசியாக இது பாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மனுஷனுடைய குசுபாம் அப்படின்னு தான் வந்து லாஸ்ட்டாக தெரியுது. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். மூக்கை பிடிச்சிருந்தாங்க எல்லாருமே வந்து படம் பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படின்னு கொஞ்சம் கதை காலத்தை வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் வந்து மக்களை ரொம்பவும் வந்து ரசிக்க வைக்கல அப்படின்னே வந்து சொல்ல முடியும். இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இந்த படத்தை கொஞ்சம் முண்டாசி பட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே நினச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஏன்னா அந்த வாய்ஸ் ஓவர்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு அந்த கல் சாமிலாம் வந்து அது மாதிரி இருக்கும்போது லைட்டாக முண்டாசி பட்டி சாயலில் லைட்டாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏன்னா அந்த காளி வெங்கட்டெல்லாம் இறந்துடுறாருல அப்படி வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாம் படத்தை ரசிக்க வைக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு மூக்கை பிடிச்சிட்டு தாராளமாக வந்து பார்த்துட்டு வரலாம். நன்றி.